அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இட்ஸ் செகண்ட் எபிசோட் ஆஃப் ரீசெட் யுவர் லைஃப் 2022. வெல்கம் டு திஸ் சேனல். ஐ எம் ஸோ கிளாட் நீங்கள் ரெண்டாவது எபிசோடையும் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே லிங்க் செய்கிறேன். டேக் சம் டைம் டு வாட்ச் தட் வீடியோ ஆஃப்டர் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய 2021 கோல்ஸை நான் எப்படி ஒரு விஷன் போர்டை வைத்துக்கொண்டு மட்டுமே என்னுடைய 2021 கோல்ஸ் அச்சீவ் செய்தேன் அண்ட் நீங்கள் எப்படி உங்களோட 2022 கோல்ஸை அச்சீவ் செய்யலாம் யூஸிங் ஜஸ்ட் அ விஷன் போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ நோ கைஸ், நான் சும்மாவே பயங்கரமாக பிளான் போடுவேன். ஆனால் ஒன் திங் தட் ஐ ரியலைஸ்ட் இஸ் தட் பிளானே போடாமல் இருக்கிறதும் இட்ஸ் வேஸ்ட், ஓவராக பிளான் போட்டாலும் இட்ஸ் வேஸ்ட். 2021 மிகப்பெரிய ஒரு லேர்னிங் ஃபார் மீ வாஸ் ஓவராக பிளான் போட்டால் அது வேஸ்ட் ஆஃப் டைம், உடம்புக்கே ஆகாது. ஸோ பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கூட பிளானே போடாமல் அப்படியே நான் போகிற போக்கில் போகிறேன் அப்படின்னா we might miss many of the opportunities. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு பேனா எடுத்துக்கோங்க, ஒரு நோட்புக் ஒரு பிட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்படியே கூட ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர், உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சிச்சுன்னா நொறுக்கு தண்ணி வேணும்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இன் திஸ் வீடியோ ஐ வில் வாக் வித் யூ அண்ட் ஐ வில் வாக் யூ த்ரூ த என்டையர் ஸ்டெப்ஸ் ஆஃப் செட்டிங் யுவர் கோல்ஸ் ஃபார் 2022 அண்ட் அந்த கோல்ஸை நீங்கள் எப்படி விஷன் போர்டில் மாற்றலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் யூடியூப் அல்காரிதம் வில் நோ தட் யூ லைக் திஸ் வீடியோ ஸோ மச். அண்ட் எனக்கும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது. நான் ரொம்ப பேசுகிறேங்க, நம்ம தயவு செஞ்சு வீடியோக்குள்ளே போகலாம். கோல் செட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா 2022க்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். 2021 மறந்துடணும். ஸோ லெட் கோ ஆஃப் எனி திங் தட் இஸ் ஸ்டாப்பிங் யூ. 2021 ஏன் இது வேறு ஓகே 2021 சில விஷயங்கள் சரியாக போகிருக்கலாம், சில விஷயங்கள் சரியாக போகிருக்காது, நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் 2021 எக்ஸ்பீரியன்ஸஸை மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சோகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. ஆல்ரெடி நம்ம அதில் நிறைய யோசிச்சாச்சு, கவலைப்பட்டாச்சு, டென்ஷன் ஆகியாச்சு. இட்ஸ் டைம் டு லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் எவ்ரி திங் ஃப்ரெஷ். ஸோ இன்னமும் 2022லேயும் 2021 பட்ட கஷ்டங்களை நான் கொண்டு சேர்த்து அதை நான் கண்டினியூ செஞ்சு அந்த வருஷத்தையும் நான் வேஸ்ட் செய்யணும் அப்படின்னு நான் விரும்பலை. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட். இப்போ வில் ஸ்டார்ட் வித் த கோல் செட்டிங் ப்ராசஸ். நான் எப்படி என்னுடைய கோல்ஸ் எழுதுகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூ செய்ய போகிறீங்க அப்படின்னா இட் வில் பி பெனிஃபிஷியல் இஃப் யூ டேக் அ பேப்பர், பேனா. இதெல்லாம் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மேக் த மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ். நானே எப்பயாச்சும் தான் வீடியோ எடுப்பேன், அதுவும் கரெக்டாக நான் எடுக்கிற டைமில் தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஏதாச்சும் பாட்டு போடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி சாங் ஏதாச்சும் கேட்டுச்சு அப்படின்னா. பட் ஐ ஹோப் மை வாய்ஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோல் செட்டிங் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும்னு இஃப் யூ ஆர் ரைட்டிங் டவுன் ஆல் யுவர் கோல்ஸ் அது மட்டும் இட் வில் நாட் என்ஷூர் தட் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். நம்ம பலர் ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்றது தெரியாததுனால நம்ம பெருசாக அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ கோல் செட்டிங்கில் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குது அப்படின்றதையும் அதை நீங்கள் எப்படி அச்சீவ் செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான திட்டம் இருந்தால்தான் அதனை நம்ம தினமும் செய்யும் பொழுது தான் நமக்கு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நான் ஒரே நாளில் என்னுடைய கோல்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன் ஒரு நோட்புக்கில். நான் அந்த வீடியோவை பார்த்தேன், நான் எல்லா கோல்ஸையும் எழுதிட்டேன், ஆனால் என்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நான் 2022 கோல்ஸ் நான் அச்சீவ் செய்யலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. பிகாஸ் நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ டேக்கிங் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அலாங் வித் ரைட்டிங் டவுன் யுவர் கோல்ஸ். ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் வெறும்னா கோல்ஸை மட்டும் நம்ம எழுதி வச்சோன்னா அதுக்கு பலன் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என் கோல் செட்டிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா, அதை தான் நீங்கள் கோலாக எழுதணும். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நார்மலாக மக்கள் என்னெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு கோல் உருவாக்கினீங்க அப்படின்னா அதை நம்ம 4 நாள் கூட ஃபாலோ செய்ய மாட்டோம். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கே ரொம்ப முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் நான் அதை செய்கிறேன், வை
எதுக்காக இதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருந்தால்தான் நம்ம அதை கண்டினியூஸாக ஒரு வருடத்திற்கு நம்ம ஃபாலோ செய்வோம். ஒரு வருடம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு மாதமாச்சும் நம்ம அதை ஃபாலோ செய்வோம். அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் சம் பிரேக் வில் கம் பேக் டு தட். ஸோ உங்களுக்கு ஏன் எதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த பர்பஸ் அந்த ரீசன் இருந்தால்தான் உங்களுடைய கோல்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய கோல்ஸ் உங்களுடைய லைஃப்லேயே வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது எனக்கு தேவை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கோல்ஸாக எழுதணும். மற்றபடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம மெதுவாக கூட நம்ம அச்சீவ் செய்யலாம். பட் இஃப் த பேஸ்மெண்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் நம்ம பில்டிங் கட்டுறதே வேஸ்ட் தான். ஸோ ஐ ஹோப் மை பாயிண்ட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, பிகாஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து வெரி ஈஸி, பிகாஸ் நீங்கள் வந்து கரெக்டான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கோல்ஸை எழுதுவது மட்டும்தான். ஸோ நான் நார்மலாக எப்படி எழுதுவேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னாலே பல செக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, வெறும்னா வந்து வேலை வாய்ப்பு, வெறும்னா ஹெல்த்து அப்படின்ற ஒரே ஒரு செக்டார் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டர்லேயும் வந்து நம்ம ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருந்தால்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது அமைக்க முடியும். ஸோ நான் வந்து எழுதக்கூடிய கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், பர்சனல் இன்டென்ஷன்ஸ், இந்த 5 தலைப்புகளில் நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஹெட்டிங் போட்டுக்கிறேன். என்னென்ன ஹெட்டிங்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பர்சனல் இன்டென்ஷன். ஸோ இந்த 5 தலைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பொறுமையாக இந்த வீடியோவை பாஸ் செய்து, என்னெல்லாம் நமக்கு இந்த வருஷத்துக்கு தேவை, எனக்கு நான் க்ரோ ஆகணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக என்னுடைய ஹெல்த் வைஸ் நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது, இன்டலெக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், இல்லை ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு பேஜ் படிக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல்ஸு, ஃபினான்ஷியலாக வந்து இந்த மாதிரி இவ்வளோ காசு நான் வந்து ஏர்ன் செய்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு நான் சேவ் செய்யணும், ஸ்பிரிச்சுவலான ஆன்மீகத்தை பற்றி ஏதாச்சும் நான் வந்து கற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி நான் மெடிடேஷன் செய்ய போனேன் டெய்லி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல்ஸ், ஏதாச்சும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை செய்யணும், ஆல்ரெடி உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு, இதுதான் உங்களுக்கு கரெக்ட் டைம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ஹெட்டிங்ஸ்க்கு நடியில் கீழே எழுதிக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் செஞ்சுக்கோங்க, பிகாஸ் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ லிஸ்ட்டு எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி வச்சுருந்தா ஓகே, இல்லைனா அப்புறமா கூட யூ கேன் டேக் சம் டைம் டு ரைட் இட். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷன் போர்டு அப்படின்றத உருவாக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறீங்க அப்படின்னாலும் விஷன் போர்டு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா, நான் லைஃப் கோச்சிங்லேயுமே இந்த விஷன் போர்டு அப்படின்றத நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, அதாவது 2 ஆஸ்பெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு பிரிங் யோர் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. உங்களுடைய கனவுகளை நிஜமாக மாற்றுவதற்கு ஒரு விஷுவல் எய்ட் அப்படின்றது இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு கோ இன் தட் பாத் அண்ட் அச்சீவ் இட் ஃபாஸ்டர். ஓகேவா? ஸோ விஷன் போர்டு வந்து ஆல்ரெடி டீட்டெயில்டாக எப்படி நான் வந்து விஷன் போர்டுனா என்ன, அது எப்படி அது கிரியேட் செய்யணும், எப்படி நீங்கள் அச்சீவ் செய்வீங்கன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நான் லிங்க் செய்கிறேன். பட் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இங்கேயும் கவர் செய்கிறேன். விஷன் போர்டை நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் லிஸ்ட்டாக சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி எக்ஸசைஸ் செய்யணும், டெய்லி வந்து ஒரு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேஜ் புக்கையாச்சும் படிக்கணும், அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆசைகள், உங்களுடைய கோல்ஸ் ஃபார் 2022 நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து குட்டி 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 பிக்சர்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் செய்து நான் வந்து எப்படி இது ஒரு பர்டிகுலர் சாம்பிள் விஷன் போர்டு எப்படி க்ரியேட் செய்யணும் அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு ஆப் வேணால் யூஸ் செய்யலாம். பிக்சர்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த பிக்சர்ஸை நீங்கள் ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து எடிட்டிங்லாம் செய்வீங்க இல்லையா உங்களுடைய டிபிக்கெல்லாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு சும்மா ஒரு கொலாஜ் மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே மக்களே, ஸோ நான் எந்த ஆப் யூஸ் செய்கிறேன் அப்படின்னா, கேன்வா அப்படின்ற ஒரு ஆப். இது வந்து இலவசம் தான், யார் வேணால் பயன்படுத்தலாம். ஸோ இந்த கேன்வா ஆப்பை ஓப்பன் செய்து விஷன் போர்டு அப்படின்னு நான் டைப் செய்கிறேன். இதில் வந்து மூட் போர்டு அப்படின்னு எனக்கு ஒன்று காட்டுது. இதில் பல டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஓப்பன் செஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டே ஓகே தான். அப்படி இல்லைனா கூட நீங்கள் பிளாங்காக ஏதாச்சும் ஓப்பன் செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது வந்து
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ஸில் வந்து நான் வந்து வேறு பிக்சர்ஸ் போட்டு இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து ஃபில் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த ஒரு ஆப் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சில பிக்சர்ஸை டவுன்லோட் செஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு தேவையான இந்த சாம்பிள்ஸ்க்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு கோலுக்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு அதை பார்த்தால் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிக்சர், அப்புறமா வந்து நல்ல உணவு சாப்பிட்ணும், வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்கப்புறமா ஒரு வெக்கேஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு பிக்சர், அதுக்கப்புறமா வந்து சில கோட்ஸ், எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த சில கோட்ஸ் வந்து நான் இங்கே போடுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஜேம்ஸ் கிளியரோடைய அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற கோட்ஸ்லாம் நான் போடுறேன் பிகாஸ் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது வந்து 2022க்கான ஒரு பர்டிகுலர் விஷன் போர்டு அப்படின்றதுனால நான் 2022க்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம். இது நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு இது போர் அடிச்சிருச்சுன்னா கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இல்லை உங்களுடைய கோல்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் உங்களுடைய கோல்ஸுக்கு தகுந்தா போல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேஞ்ச் செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து அட்ராக்டிவாக இருக்குது, ஓகே அப்படின்ற தோன்ற வரைக்கும் நான் அதை வந்து சேஞ்ச் செய்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீனை வந்து, இந்த பேஜை வந்து நான் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கிறேன் ஒரு பிஎன்ஜி இமேஜாக. ஸோ தேட் என்னுடைய ஃபோனுடைய அதுக்கு பேர் என்ன, ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் இதை பயன்படுத்திக்கலாம். இதே வந்து நான் என்னுடைய லேப்டாப்புக்கும் நான் பயன்படுத்திப்பேன் அண்ட் என்னுடைய செவத்துலேயும் நான் ஃபோக்கஸ் ஆன் தட். இப்போது ஹவு ஐ அச்சீவ்ட் மை 2021 கோல்ஸ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சேன். இப்போ என்னுடைய கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. என்னுடைய இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி இது செய்யணும், அந்த மாதிரி உங்களுடைய எல்லா கோல்ஸுமே நான் அப்படியே அதே மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன். இப்போ அந்த கோல்ஸ் எல்லாமே நானும் விஷன் போர்டாக மாற்றினேன். ஆனால் விஷன் போர்டு மட்டும் க்ரியேட் செஞ்சால் மட்டும் நமக்கு பத்தாது. கரெக்டாக வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன். அதான் நான் முதல்லையே சொன்னேன். வெறும்ன கோல்ஸை வந்து நம்ம எல்லாருக்குமே ஆசைகள், கனவுகள் இருக்குது. ஆனால் ஏன் சிலர் மட்டும் அதனை அச்சீவ் செய்வது கிடையாது? மிகப்பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுக்காக நம்ம தினமும் எஃபர்ட் போட்டு வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு பேஜ் புக்கு படிக்கணும், ஆர் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், ஒரு வாட் எவர் உங்களுக்கு கோல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4 நாள் செய்வோம். அதை 5ஆவது நாள் நமக்கு போர் அடிச்சிடும். ஆனால் நீங்கள் அதில் நிஜமாலே அச்சீவ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, போர் அடித்தா கூட அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு டேலண்ட்டை அப்படின்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்வீங்க. கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் பொழுது தான் உங்களுடைய கோலில் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. பிகாஸ் ஒரு நாளில் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து நான் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நைட்டுக்குள்ளே 2 லிட்டர் முடிச்சிடலாம். இதே வந்து நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆரம்பிக்காமல் நைட்டு தான் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா ஒரேடியாக 2 லிட்டர் குடிக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் எந்த கோலாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனே அச்சீவ் செய்யணும் அப்படின்னா அது ஒரே நாளில் அத்தனை பெரிய எஃபர்ட்லாம் நம்ம போட முடியாது. ஆனால் தினசரியாக நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து தமா துண்டு குட்டியாக இருந்தால் கூட அதை ஏதோ உங்களை முன்னேற்றத்திற்கான பாதையில் உங்களை கொண்டு போகும். ஸோ கடைசி நிமிஷத்தில் அவ்வளவு எஃபர்ட்டை போட்டு அச்சீவ் செய்யணும் அப்படின்னு நினைக்காம டெய்லி அந்த கோலை அச்சீவ் செய்து கொஞ்சமாக என்ன எஃபர்ட் போடலாம் அப்படின்றத நீங்கள் ட்ரை செஞ்சீங்க அப்படின்னா, ஈவன் தோ அது வந்து ரொம்ப குட்டி எஃபர்ட்டாக இருந்தாலும் அது நோ எஃபர்ட்டாக இல்லாத வரைக்கும் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ மூவ் டுவர்ட்ஸ் தட் கோல். ஒன்று அதில் நம்ம தப்பு செய்வோம், அப்படி இல்லைன்னா அது எப்படி பெட்டராக செய்யலாம் அப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். இது ரெண்டுமே நமக்கு அந்த கோலை அச்சீவ் செய்ய தான் நமக்கு பயன்படுத்த போகுது. ஸோ இன் டீட்டெயில் ஹவு டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசுகிறேன். பட் இந்த வீடியோவில் ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைத்திருக்கும். 2022 இஸ் த டைம் ஃபார் யூ டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் பிளான் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் in your life. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு விஷன் போர்டாக மாற்றி அதில் நீங்கள் தினசரியாக என்ன செய்யலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் செய்யுங்க. கண்டிப்பாக அவுட் ஆஃப் த 10 or whatever கோல்ஸ் அதில் பாதி கோல்ஸை நீங்கள் அச்சீவ் செஞ்சுருப்பீங்க. ஸோ it's a fantastic way to achieve your goals. So I really hope you found this video very very helpful. எனக்கு இந்த ஒரு மெத்தட் எப்போதுமே வந்து எவ்ரி இயர் ஐ சி அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸிங் திஸ் மெத்தட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, ஸோ தட் யூ வில் பி instantly notified every time I upload a new video. And until I see you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே. மறக்காமல் தமிழ் பாட்காஸ்டையும் கேட்டுக்கோங்க.